நான் உதவுதான் சொல்றேன், நான் கேட்கிறேன்னு சொல்ல நினைக்காதீங்க. இது மாதிரி மக்கள் இருக்கிறனால எனக்கு இவ்வளவு வேணும், அப்பதான் நான் நம்புவேன். நீ வேணும்னா இப்ப அந்த பிறவி குருடன் இருந்தான், அவனை போய் சீலோவாம் என்ற குளத்துல கழுவுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. அந்த இடத்துல குளத்துல கழுவாம இருந்தான், நான் ஏன் கழுவணும் அப்படின்னு அவன் நினைச்சிருந்தான்னா அவன் தெளிஞ்சிருக்க மாட்டான். இந்த இடத்துல அவன் ஒபே பண்ணான். சோ அதே மாதிரிதான் இங்க சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடைப்படுகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். காற்றுல அடிப்பட்ட உடனே அந்த கடல் அலை என்ன பொங்கி பொங்கி வரும். அப்ப இட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட் காம் வாட்டரா இருக்காது, இட்ஸ் அ ரஃப் வாட்டர். சோ இப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நல்லா நினைச்சுக்கோங்க, இந்த மாதிரி காரியங்கள் வச்சிருந்தீங்கன்னா மனசுக்குள்ள. சோ கர்த்தர்ட்ட போகும்போது விசுவாசம், நான் நிறைய பேரை பாக்குறேன் ஜெபத்துல ஓன்னு உப்பாரி வச்சு அழுது. தேவையே இல்லை. ஜஸ்ட் டெல் ஹிம், have faith in your heart and ask God and he will give you. அதனால அவர் சொல்லிட்டாரு, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு, தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா புரண்டு அழுது அவர்கிட்ட இதெல்லாம் பண்ணா கத்தி ஜோம் பண்ணி அவர் அட்டென்ஷனை டிரா பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. நோ, he is not, God is not deaf. அவருக்கு காது கேட்காது இல்ல, காது நல்லா கேட்கும். அவருக்கு நம்ம அப்பப்ப நம்ம இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்ல அவர் போக மாட்டாரு. ஓகே, அவர் காது நல்லா தான் கேட்கும். நீங்க ஜோம் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஜோம் பண்ண போறீங்கன்னு தெரியும். அதனால நம்ம ஜோபமே தப்பா இருக்கும்போது எப்படி பதில் எதிர்பார்க்கலாம்? யோசனை பண்ணுங்க. யோசனை பண்ணிட்டு எதுக்காக ஜோபம் பண்றோம், என்ன வேணும். சோ தேவனிடத்துல கேட்கணும், அது கரெக்ட். தேவனிடத்துல தான் கேட்கணும், வேற யார்கிட்டையும் கேட்க முடியாது. அப்ப நம்ம யோசனை பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தேவனிடத்துல கேட்காம தங்களுடைய சுய முயற்சினால தன்னுடைய எபிலிட்டினால செய்து கொள்ளலாம் என்று நினைப்பாங்க, சம்பாதிக்கலாம் நினைப்பாங்க. அது தவறானது. இப்ப let us turn our Bibles to Deuteronomy, பாகமம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து. Your ability, no. Even there is a book called Psychology of Money. அந்த புக்ல போட்டிருக்கோம், your luck அப்படின்னு சொன்னோம். It's not luck. There is nothing called luck in this world. It is the grace of God and அவருடைய favor of God. So இந்த இடத்துல இந்த வசனத்துக்கு இதுதான் இருக்கும். என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்துக்கு சம்பாதிக்கான பலனை கொடுக்கிறவர். பலனை கொடுக்கிறது யாரு? கர்த்தர். இதை தெரிஞ்சுக்காம ஐ ஹவ் காட் லக் ஆன் மை சைட், ஐ வில் வின் அப்படின்னா no luck will work. See, you need the favor of God. அதான் இயேசுக்கும் அந்த ஃபேவர் இருந்தது, பிதாவாகிய தேவனுடைய ஃபேவர் இருந்தது. மனுஷ தயவிலும் தேவனுடைய தயவிலும் நம்ம பெருகி இருக்க வேண்டும். Now let us turn our Bibles to James chapter 1. So அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஏதாவது மனசுல டவுட் வச்சுக்கிட்டு எனக்கு இது ஜோம் பண்ணுங்க, எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. சரி, இது பின்னால படிப்பீங்க. வாயில இருந்து பேசுறதுனால எவ்வளவு கெட்டது வருதுன்னு சொல்லிட்டு சும்மா பேச 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 நம்ம ஏதாவது உருப்படியாக செய்து வச்சிருந்தோம்னா கூட அதை கெடுத்துடுவோம். நம்ம கர்த்தர் நம்ம கொடுக்கறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருந்தா கூட we accuse and we complain, we grumble about the situation and lose everything. இது பண்ணும்போது தோல்விகரமான ரிசல்ட் தான் வரும். அதான் அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாவது பெறலாம் என்று நினையாதிருப்பானாங்க. ஒண்ணுமே வராது. ஆனா ஜெபம் பண்ணுவோம், எல்லாமே ஜெபம் பண்ணுவோம், ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்குவோம். ஸோ
எப்படி ஜெபம் பண்ணா விசுவாசத்தோடு நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. சோ இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம், ஏன் இங்க இருமனம் போட்டிருக்கு? ஒரு மனம் யோசனை பண்ணும், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு, அடுத்தலையே அதே மனம் யோசனை பண்ணும், ஒரு வேளைக்கு அவர் கர்த்தர் கொடுக்காம போயிட்டா. ஏன் அந்த மாதிரி டவுட்ஸ் வருது நம்மளுக்குள்ளன்னா, நம்மளுக்கு we are not sure about ourselves. அப்ப விசுவாசத்து மேல நம்பிக்கை இல்லை, தேவன் மேல நம்பிக்கை இல்லை, எது மேலேயும் நம்பிக்கை இல்லை, நம்மளுக்குள்ளே இருக்கு. இந்த மாதிரி எப்ப சிம்டம்ஸ் வரும்னு கேட்டா, நம்மளுக்குள்ள ஒரு ப்ராப்ளம், அதாவது சின் கான்சியன்ஸ் உள்ள இருக்கும்போது நம்மளால அப்படி இது வரணும். இல்லாட்டி நிச்சயமா எல்லா கேள்விக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து தான் இருப்பாரு. ஸோ இப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையும் பெறலாம் என்று நினையாதிருப்பாருங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். தன் வழிகள் எல்லாவற்றிலும், அது எந்த வழியா இருந்தாலும் சரி, நீ ஜபம் பண்ற வழியா இருந்தாலும் சரி, முறையா இருந்தாலும் சரி, அழுது புரண்டு. சோ ஆபிரகாம் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார், ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்றத வார்த்தையை எடுத்துட்டு ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி அழுதார். அழுத உடனே கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கா. இன்னைக்கு இதுதான் நம்ம செய்யறோம். இது நான் கேட்கிறேன். நான் எங்க பிரேயர் குரூப்ல கூட நிறைய பேர் அழுகுறாங்க. இது தேவையில்லாத ஒண்ணு. ஜெபம் பண்ணும்போது டோன்ட் கிரை. டோன்ட் think that you can gain God's sympathy by crying. இது இந்தியன்ஸ்க்கே உண்டான ஒரு மென்டாலிட்டி. they think they cry. அதே நம்ம பாட்டுல கூட ரொம்ப நம்ம பாடுவோம், துன்பங்கள் கஷ்டங்கள் நேர்ந்தாலும். பாத்தீங்களா, நம்ம மென்டாலிட்டியே அந்த மாதிரி பாட்டு தான் நோக்கி போகுது. அந்த பாட்டுக்கு பாத்தீங்கன்னா லைக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை விட்டுட்டு வெளியே வாங்க. ஏன் துன்பத்தோடயே உட்காந்துட்டு இருக்கணும்னு அத மனப்பான்மையை வச்சிருக்கீங்க? தொல்லைகள் நேர்ந்தாலும் ஏன் இந்த மாதிரி ஒரு தவறான எடை போட்டிருக்கீங்க? அது அந்த காலத்துல ஒரு பீரியட்ல ஒரு ஜெனரேஷன், ப்ரீவியஸ் ஜெனரேஷன், அந்த பீரியட்ல இந்த மாதிரி பாட்டுங்கள்லாம் சக்சஸ்ஃபுல் ஆச்சு. அது அது மக்களுக்கு பிரியப்படுத்துறதுக்கு. கர்த்தரை பிரியப்படுத்துச்சா? இல்ல. சோ இது இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். சோ தாழ்ந்த சகோதரன் தன் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டக்கிறவன். நீ தாழ்மையா இருந்த, உன்னை உயர்த்திட்டார் கர்த்தர், மேன்மை பாராட்டுகிறேன். கர்த்தர் என்னை உயர்த்தி விட்டார், நான் வெற்றிகரமாக ஜீவிப்பேன். சோ இந்த மாதிரி சொல்லி அவன் சந்தோஷமாக அவன் தேவனத்தில் மேன்மை பாராட்டுகிறவன். இதை விட்டுட்டு நம்ம கம்ப்ளைண்ட், கிரம்பிளிங், பாட்டுகளினாலும் அழுகைகளினாலும் கர்த்தரை ஏமாத்தல. நோ, காட் cannot be cheated. ஒரு நாளும் அவரை ஏமாத்த முடியாது. காட் இஸ் காட். அவரை எந்த ஒரு காலத்திலும் ஏமாத்த முடியாது. அப்ப பிராக்டிக்கலா நம்ம லைஃபோட விசுவாசத்தோட வாழணும்னு சொன்னா, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னா, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இதுல நடுவுல எந்த இதுவும், இஃப் யூ ட்ரஸ்ட் த லார்ட் காட், யூ வில் go up the ladder. You won't go down. இதை விட்டுட்டு நம்ம எனக்கு இது இல்ல ஆண்டவரே, இது இல்ல ஆண்டவரே. டோன்ட் கம்ப்ளைன், டோன்ட் கிரம்பிள். அவர் சொன்னார் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படுனாரு. கேளுங்க, கொடுப்பாரு. வாங்கிட்டு போங்க, நன்றி சொல்லுங்க. கிடைச்ச உடனே நன்றி சொல்லுங்க. உங்க விசுவாசமும் பலப்படும், உறுதிப்படும். அப்ப நம்மளுக்கே தெரிஞ்சிடும், நம்ம மலையை கூட பேக்கலாம். அந்த மாதிரி விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்பீங்க. ஆகவே தேவ ஜனமே, இன்றைக்கு இது வரைக்கும் போதும். சோ வேதத்தை வாசிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது ஃபர்ஸ்ட் இருக்கணும். பூர்ண கிரியை செய்ய கிடவது. ஞானத்துல குறைவுள்ளவர் தான் கேளுங்க. சோ விசுவாசத்துல நீங்க நிலை நிற்கும் போது கொஞ்சம் பொறுமை தேவை இருக்கும். நீங்க அதை தள்ளி போட்டுட்டு இல்ல எனக்கு உடனே வரணும், இல்ல உடனே வராது. நீங்க ஒரு கல்யாணம் ஆகுது, ஒரு உதாரணத்துக்கு கொடுக்குறேன்.
இல்லாட்டி இது இயற்கையிலே பாருங்க, the process takes 9 months for a baby to come out. It's not magical. Some people expect that kind of thing. கல்யாணம் பண்ண உடனே பிள்ளை பத்தணும், ரிசல்ட். பிஸ்னஸ்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க ரிசல்ட் எதிர்பார்க்குறது. எந்த ஒரு பிஸ்னஸ் காரணம் அந்த மாதிரி ரிசல்ட் எதிர்பார்த்தானா அந்த மாதிரி ரிசல்ட் வராது. தெய்வ ஜனமே, தேவ ஞானத்தை கேட்போம். கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார் வேதத்துல, இதை கூர்ந்து கவனிப்போம். நத்திங் இஸ் லக். யூ ஆர் நாட் மூவிங் இன் யோர் லைஃப் த்ரூ பை லக். இட்ஸ் காட்ஸ் ஃபேவர். தேவ தயவு, இதுதான் நம்மளுக்கு வேணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து முடிக்கலாம். தகப்பனே, உம்மை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, உமது வசனத்தை மக்களுக்கு போதித்திருக்கிறேன். தேவனாய் கர்த்தாவே, அவர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஒவ்வொருவரும் வெற்றிகரமாக ஜீவிக்க கிருபை தாருங்க. பொறுமை இருக்கட்டும். கர்த்தாவே, let them not complain, grumble and murmur and cry to you, Lord. You answer every prayer. அதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி கன மகிமை உமக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவல்ல நாங்க இருக்கணுமா? இல்ல, இன்னும் நாங்க உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.